அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவோடு இரவாக பதறி அடித்து கொண்டு ஸ்டாலினுக்கு திடீரென ஃபோன் போட்டிருக்காங்க பாஜக தலைகள். இதற்கு என்ன காரணம், இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எதிர்பார்த்தபடியே லோக்சபா சபாநாயகர் பதவி பிரச்சனைக்கு உள்ளாகியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி கிடைக்காத நிலையில் சபாநாயகர் பதவிக்கு எதிர்கட்சிகளும் போட்டியிடும் நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில தான் முதல்வர் ஸ்டாலினிடம் பாஜகவினர் இரவோடு இரவாக ஃபோன் செய்து பேசியதாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. லோக்சபா சபாநாயகர் பதவி மற்றும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நெருங்கி வரும் நிலையில தான் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுவதாக இந்தியா கூட்டணியும் அறிவித்திருக்காங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் எதிர்கட்சியான இந்திய கூட்டணிக்கும் இடையே ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் இரு கூட்டணிகளுக்கும் தனித்தனியாக தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. ஜூன் 26 மக்களவை கூடும்போது அடுத்த சபாநாயகரை தேர்ந்தெடுப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் ஓம் பிர்லாவை NDA வேட்பாளராகவும் காங்கிரஸின் கொடிக்குனில் சுரேஷ் எதிர்கட்சி வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இதில் அதிக எம்பிக்கள் ஆதரவு பெறுபவர் சபாநாயகர் ஆவார். லோக்சபா சபாநாயகர் பதவிக்கு கோட்டாவில் இருந்து 3 முறை எம்பியாக இருந்த பாஜக ஓம் பிர்லாவும், கேரளாவில் இருந்து நீண்ட காலம் லோக்சபா எம்பியாக இருந்த சுரேஷ் என்பவரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்காங்க. வேட்புமனு தாக்கல் ஜூன் 25 தேர்தல் ஜூன் 26 நடைபெறும். இதில் இந்தியா கூட்டணி சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரின் ஆதரவை சபாநாயகர் தேர்தலில் பெற முயன்று வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்குறாங்களாம். ஏன் இந்த போஸ்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 10 வருடங்களில் பாஜக பல அரசுகளை கவிழ்த்திருக்காங்க. பல மாநில அரசுகளை கவிழ்த்திருக்கு. பல மாநில கட்சிகளின் லோக்சபா எம்பிக்கள் அணி மாறுவதற்கு பாஜக உதவியாகவும் இருந்திருக்கு. பல கட்சிகளை உடைத்தும் இருக்காங்க. இந்த நிலையில எம்பிக்கள் கொறடா உத்தரவை மீறி மாற்று கட்சிக்கு வாக்களிக்கும் போது அவர்களை தகுதி நீக்கம் செய்யும் அதிகாரம் சபாநாயகருக்கே இருக்கும். இதுல கோர்ட்டு கூட தலையிட முடியாது. உதாரணமாக எதிர்காலத்துல பாஜக ஆட்சிக்கான ஆதரவை தெலுங்கு தேசம் வாபஸ் வாங்குகிறது அப்படின்னு வைத்துக் கொள்ளுவோம். அப்போது தெலுங்கு தேசம் எம்பிக்களை பாஜக பிரித்து தங்கள் பக்கம் இழுக்கலாம். இதனால தெலுங்கு தேசம் எம்பிக்கள் கொறடா உத்தரவை மீறி பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படிப்பட்ட நேரத்தில் தெலுங்கு தேசத்து MP சபாநாயகராக இருந்தால் அவர் அணி மாறி வாக்களிக்கும் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அதுவே பாஜக எம்பியாக இருந்தால் தெலுங்கு தேசம் எம்பிக்களை தகுதி நீக்கம் செய்து அணி மாறும் எம்பிக்களுக்கு ஆதரவாக கூட செயல்படுவாங்க. இதேதான் நிதிஷ்குமார் கட்சியிலையும். இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை முக்கியமானதாக பார்க்கின்றனர். இந்த மனதில் வைத்தே அவர்களிடம் இந்திய கூட்டணி தலைவர்களும் பேசி வந்துட்டு இருக்காங்களாம். இப்படிப்பட்ட நிலையில தான் முதல்வர் ஸ்டாலினிடம் பாஜகவினர் இரவோடு இரவாக ஃபோன் செய்து பேசியதாக தகவல்களும் வெளிவந்திருக்கு. ஸ்டாலின் மட்டும் இல்லாமல் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மம்தா உள்பட காங்கிரஸ் அல்லாத கட்சி தலைவர்களிடம் பேசியிருக்காங்களாம். அதாவது, ஒருவேளை நிதிஷ் நாயுடு காலை வாரினால் சபாநாயகர் தேர்தலில் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு இரவோடு இரவாக இவர்கள் பேசியிருக்காங்க. அதாவது, இந்தியா கூட்டணி எதிர் வேட்பாளரை இன்று அறிவிக்கும் என்பதை உணர்ந்து நேற்று இரவே இதற்கான பேச்சுகள் நடந்திருக்கான். ஆனால் முதல்வர் ஸ்டாலின் உள்பட எந்த இந்திய கூட்டணி தலைவர்களும் பாஜகவிற்கு செவி மறுக்கல, இறங்கியும் வரல அப்படின்னு பாஜக வட்டார தகவல்களும் தெரிவித்து வராங்க.
இந்த நிலையில் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக லோக்சபா சபாநாயகர் தேர்தல் நடைபெறப் போகிறது. பாஜக கூட்டணியில் ஓம் பிர்லாவும் இந்தியா கூட்டணியில் கொடிக்குனில் சுரேஷும் போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலில் யார் வெல்வார்கள், இருவருக்கும் எத்தனை எம்பிகள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 7 கட்டங்களாக நடந்த லோக்சபா தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியானது. மொத்தம் இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் இருக்கக்கூடிய நிலையில் தனி மெஜாரிட்டிக்கு 272 இடங்கள் தேவை. ஆனால் தனி மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல. இதையடுத்து 240 இடங்களில் வென்று தனி பெரும் கட்சியாக மாறிய பாஜக தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய 53 எம்பிகளின் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தாங்க. மீண்டும் 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமர் ஆகியிருக்காரு. கடந்த 2014-2019 பாஜக கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட மத்தியில் ஆட்சியை பிடிப்பதற்கான தனி மெஜாரிட்டியை பிடித்திருந்தாங்க. ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சியின் ஆதரவில் தான் பாஜக 5 ஆண்டு ஆட்சியை நிறைவு செய்ய வேண்டியும் இருக்கு. இதனால இந்த முறை வழக்கத்தை விட கூட்டணி கட்சிகளின் எம்பிகளுக்கு மத்திய அமைச்சரவையில் அதிக இடம் வழங்கப்பட்டிருக்கு. இதையடுத்து லோக்சபா சபாநாயகர் தேர்தல் இன்று நடைபெறப் போகிறது. பாஜகவின் என்டிஏ கூட்டணி சார்பில் ராஜஸ்தான் கோட்டா தொகுதி எம்பியான ஓம் பிர்லா சபாநாயகர் வேட்பாளராக மனு தாக்கல் செய்திருக்கார். இந்தியா கூட்டணி சார்பில் கேரளாவைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்பி மாவேலிக்கரை தொகுதி கொடிக்குனில் சுரேஷ் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கார். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதுவரைக்கும் சபாநாயகர் என்பவர்கள் ஒருமனதாக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்க நிலையில் தற்போது முதல் முறையாக போட்டி நிலவுகிறது. இதனால் இன்று லோக்சபா சபாநாயகர் தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற போகிறது. இந்த தேர்தலை இடைக்கால சபாநாயகர் பத்ருஹரி நடத்த போகிறார். இதனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது அதிக எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதன்படி இன்று காலை லோக்சபாவில் சபாநாயகர் தேர்தல் என்பது நடைபெறப் போகிறது. சிம்பிள் மெஜாரிட்டி அடிப்படையில் வாக்கெடுப்பு முறையில் இந்த தேர்தல் நடைபெறப் போகிறது. அதாவது லோக்சபாவில் மொத்தம் 543 எம்பிக்கள் இருக்காங்க. இதில் 7 பேர் இன்னும் பதவி ஏற்காத நிலையில் அவர்களால் ஓட்டளிக்க முடியாது. இது இந்திய கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஓட்டளிக்க முடியாத 7 பேரில் 5 பேர் எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்களாகவும் 2 பேர் சுயேட்சைகளாகவும் இருக்காங்க. இது இந்தியா கூட்டணிக்கு சிக்கலை உருவாக்கியும் இருக்கு. ஏன்னா இவர்கள் 7 பேரை தவிர்த்தால் லோக்சபாவில் 536 எம்பிக்கள் மட்டுமே வாக்காளர்களாக இருப்பாங்க. இதுல சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா சபாநாயகர் தேர்தலில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குனில் சுரேஷ் ஆகியோருக்கு 268 எம்பிகளின் ஆதரவு வேண்டும். இதில் பாஜகவுக்கு 240 எம்பிக்கள், அதன் கூட்டணிக்கு 53 எம்பிக்கள், மொத்தம் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 293 பேர் இருக்காங்க. மேலும் ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 4 எம்பிக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இதனால் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவாக 297 எம்பிக்களின் ஆதரவு இருக்கு. இதனால் அவர் எளிதில் வெற்றி பெற வாய்ப்புகளும் இருக்கு. மாறாக இந்தியா கூட்டணிக்கு மொத்தம் 236 எம்பிக்கள் இருக்காங்க. இதுல அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சிக்கு 98 எம்பிக்கள். ராகுல் காந்தி வயநாடு எம்பி பதவியை ராஜினாமா செய்தால் 99 என்ற இடம் 98 என்று குறைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் 7 எம்பிக்கள் இன்னும் பதவி ஏற்கல. இதனால பதவி ஏற்காத 2 சுயேட்சைகளை தவிர்த்து எதிர்கட்சிகளின் கூட்டணி எம்பிக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 221 அப்படிங்கிற அளவில் மட்டுமே இருக்கு. இதனால இன்றைய தேர்தலில் பாஜக கூட்டணி வேட்பாளர் ஓம் பிர்லாவை மீண்டும் வெல்ல அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எம்பிக்களின் எண்ணிக்கையை பார்த்தா ஓம் பிர்லா மீண்டும் மக்களவை சபாநாயகராக வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை ஓம் பிர்லா 2வது முறையாக சபாநாயகராக பதவியேற்றால் தொடர்ந்து 2வது முறையாக சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 3வது நபர் என்ற பெருமையை ஓம் பிர்லா பெறுவார். இவருக்கு பின் பல்ராம் ஜாக்கர் மொத்தம் 9 ஆண்டுகள் சபாநாயகராக இருந்திருக்கார். இவருக்கு முன் 1970
1970 முதல் 1975 வரைக்கும் தொடர்ந்து 6 ஆண்டுகள் மக்களவை சபாநாயகராக இருந்தவர் குர்தியால் சிங் திலான். நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் சுமித்ரா மகாஜன் சபாநாயகராக இருந்திருக்காரு. இதற்கு பிறகு 2019 ஓம் பிர்லாவுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. தற்போது மீண்டும் பிர்லா சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓம் பிர்லா சபாநாயகராக அடுத்த 5 ஆண்டுகள் நீடித்தால் அதுவும் சாதனையாகவே இருக்கும். இதுவரைக்கும் 10 ஆண்டுகளாக எந்த சபாநாயகரும் பதவி வகிக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம்.